ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஷி வேர்ல்ட். இன்றைக்கி நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னா பீஸா தாங்க. வீட்டில் பீஸா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணேன். கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கு பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் சீனி தாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணேன் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது எடுத்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு துணி போட்டு மூடி வச்சிட்டேங்க செட்டில் ஆகிறதுக்காக. ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுட்டேன் நான். அப்போ தான் நமக்கு அது, ஏன்னா நம்ம ஈஸ்ட் எதுவும் இதில் சேர்க்கலை இல்லையா, ஸோ அதனால் அது அப்போ தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுக்கு பிறகு என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் பன்னீர் இருந்துச்சு வீட்டில், அதை வந்து பொடி பொடி க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா விரவி விட்டுட்டாங்க. நல்லா கலந்து விட்டு அது கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணேன் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இது நல்ல ஸ்நாக்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு சும்மாவே இதை ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். பன்னீர் அவ்வளோ நல்லது பிள்ளைங்க குட்டீஸுங்களுக்கு. அதுக்கு பிறகு வீட்டில் இருந்த குடமிளகா, வெங்காயம், அதுக்கு பிறகு கொஞ்சம் கார்ன் இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணேன்னா இன்றைக்கி மத்தியானம் மஷ்ரூம் பிரியாணி வச்சுருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் டாப்பிங்காக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மணல் போட்டு ப்ரீஹீட்டும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்திக்கு இது பண்ண மாதிரி, ஆனால் சப்பாத்தி மாதிரி லைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருக்கணும், ரொம்பவும் கனமாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ரெடி பண்ணேன். அதுக்கு பிறகு ஃபோர்க் வச்சு நல்லா ஓட்டை அங்கெங்கேயா குத்தி விட்டுட்டு இந்த பீஸா சாஸ் இருந்துச்சு அதை வந்து நான் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி பிள்ளைங்க வந்து ரொம்ப 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 ஆசைப்பட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம வெளியில் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுக்குறது வீட்டிலே செய்யலாம். பட் என்னென்னா மைதா மாவுக்காக தான் நான் கொஞ்சம் யோசித்தது. அடுத்த டைம் வந்து கோதுமை மாவில் ட்ரை பண்ணலான் இருக்கேன். பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்கும்போ செய்யலை அப்படிங்கிறது வந்து சொல்லவும் முடியல. நம்மளோட உடம்பு கண்டிஷன், 2வது வந்து மென்டல் ஹெல்த்து, எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் நம்ம எதுலையுமே இறங்க முடியுது. நமக்கு அஃபர்டபுளாக இருந்தால் தான் நம்மளும் செய்ய முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா நறுக்கி வச்சுருந்த அந்த எல்லாத்தையுமே எடுத்து டாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்த டிசைனுக்கு வச்சேங்க. ஓகேவா, ரொம்பலாம் அழகு பார்த்துலாம் வைக்கல, எனக்கு என்ன தோணுச்சோ அது மாதிரி வச்சுட்டேன். நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால தான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண பன்னீர் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு கார்னு, இது மஷ்ரூம் எல்லாத்தையுமே அதில் ஃபில் பண்ணேன். நம்ம பிள்ளைங்களுக்காக தாங்க நம்மளே வாழ்கிறோம். பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு எல்லா விஷயமும் நம்ம பண்ண முடியாது. சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ரோஹன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் பீஸா. எனக்கு வந்து வெளில கூப்பிட்டு போகிறதுக்கும் ரொம்ப இது யோசிப்பேன். 2வது வந்துட்டு இது பீஸா சாப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி வீட்டிலே நம்ம பண்ணி கொடுப்போம், நம்ம கைப்பட பண்ணி கொடுத்துப்போம் அப்படிங்கிறனால நான் அது பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் டாப்பிங் எல்லாம் முடித்த பிறகு என்ன பண்ணேன் அப்படின்னா சீஸ் இருந்துச்சு. சீஸ் வந்து மேலே நல்லா தூவி விட்டுக்கிட்டாங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப சீஸ் எடுக்கலை இன்றைக்கி, ஆனால் இதுவே நிறைய தான் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் சீஸ் ரொம்ப எடுத்துக்கல. ஆனால் சீஸும் பிள்ளைங்களுக்கு நல்லது. பால் ஐட்டங்கள் பொதுவாக பிள்ளைங்களுக்கு அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ணதில் இந்த மாதிரி ஒரு வளையத்தை வச்சுட்டு அந்த பிளேட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஒரு ஆல் ஓவர் ஒரு 20 மினிட்ஸ் நான் விட்டுருந்தேங்க. இந்த சீஸ் எல்லாம் உருகி செட் ஆகிடு இந்த மாதிரி வந்துச்சு. எனக்கே என்னைய நம்ப முடியல, ஆஹா ஃபஸ்ட் டைம் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இது வந்து ரோஹன் ரொம்ப விரும்பி சாப்பிடும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.